பட்டினத்து அடிகளருளிச் செய்த திருக்கழுமல மும்மணிக்கோவை. பாடல் 4. கருமுதல் தொடங்கி பெருநாள் எல்லாம் காமம் வெகுளி கழிபெறும் பொய்யனும் தூய்மையில் குப்பை தொலைவின்றி கிடந்ததை அரிதின் இகழ்ந்து போக்கி பெருதிறன் மையுருள் திறத்து மதனுடை அடுசினத்து ஐவகை கடாவும் யாப்பவிழ்த்து அகற்றி அன்புகொடு மெழுகி அருள் விளக்கேற்றி துன்ப இருளை துறந்து முன்புறம் மெய்யனும் விதானம் விரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாழரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமலர் பூந்தவிசு எந்தை நீ இருக்க இட்டனன். இந்த நெடுநில வளாகமும் அடுகதிர் வானமும் அடைய பரந்த ஆதி வெள்ளத்து நுரையெனச் சிதறி இரு சுடர் மிதப்ப வரைபறித்து இயங்கும் மாருதம் கடுப்ப மாலும் பிரமனும் முதலிய வானவர் காலம் இதுவென கலங்கா நின்றுழி மற்றவர் உய்ய பற்றிய புனையாய் மிக நனி மிதந்த புகழிநாயக அருள்நனி சுரக்கும் பிரளய விடங்க நின் செல்வச் சிலம்பு மெல்லன மிடற்ற அமையா காட்சி இமயக் கொழுந்தையும் உடனே கொண்டிங்கு எழுந்தருளத்தகும் எம்பெருமானே. இதன் பொருள், கருவுற்ற நாள் முதலாக வாழ்நாள் முழுவதும் காமம் வெகுளி கழிபெறும் பொய் என்னும் தூய்மையில்லாத குப்பை இடைவிடாமல் கிடந்ததை அரிதின் இகழ்ந்து போக்கி பெரு திறனுடைய மிகுந்த இருளும் வலிமையும் உடைய மிகுந்த கோபமுடைய ஐம்பொறிகளாகிய கடாக்களையும் கட்டவிழ்த்து அகற்றி அன்பு கொண்டு மெழுகி அருள் என்னும் விளக்கை ஏற்றி துன்ப இருளை விட்டு நீக்கி முன் பக்கத்தில் மெய்யென்னும் மேற்கட்டியை விரித்து மென்மையான கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என்னுடைய சிந்தையாகிய பாழறையை உனக்கு பள்ளியறையாக்கி என் சிந்தையாகிய தாமரை செழுமலர் பூந்தவிசில் என் தந்தையாகிய நீ இருக்க வைத்தேன். இந்த நிலவுலகப் பரப்பும் பிரகாசமான வானமும் அடைய பரந்த ஆதியாகிய பெருவெள்ளத்து நுரை என்று சொல்லுமாறு சிதறி சூரிய சந்திரர்களாகிய இரு சுடர்களும் மிதக்க மலைகளை பிடுங்கி வீசுகின்ற சண்ட மாருதம் என்னும்படி திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் இது ஊழிக்காலமோ என்று கலங்கி இருந்தபோது அவர்கள் பிழைத்திருக்க பற்றிய தோணியாக மிகவும் சிறப்பாக மிதந்த சீகாழி நாயகனே, அருள் மிகுதியாகச் சுரக்கும் பிரளய விடங்கனே, நின் செல்வச் சிலம்பு மென்மையால் ஒலிக்க கண்கொள்ளா காட்சி உமாதேவியாரையும் உடனே கொண்டு இங்கு எழுந்தருளத்தகும் எம்பெருமானே என்கின்றார்.